ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென், பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஸ்தோத்திரம் சில ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எந்த காரியத்தில் ஒரு வெற்றி வேண்டும், எந்த காரியத்தில் ஒரு ஜெயம் எனக்கு கிடைக்கணும், ஒரு மகிமை வெளிப்பட வேண்டும், என் பிள்ளைங்க காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாகணும், பிரிந்து போன என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஒரு ஜெயத்தை நோக்கி கடந்து செல்லணும், என் சரீர வியாதிக்கு ஒரு ஜெயம் உண்டாகணும், என் கடன் பிரச்சனைக்கு ஒரு ஜெயம் உண்டாகணும், என்னுடைய சம்பாத்தியத்திற்கு என்னுடைய பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஜெயத்தை எதிர்பார்க்கிறேன் என்கிற ஸ்தோத்திரம் ஆவலோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் என்னிடத்திலிருந்து வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆயத்தமாகுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு, விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு, ஸ்தோத்திரம் தேவனிடத்திலிருந்து வருகிற உன்னத ஆசீர்வாதத்தை, உன்னத மகிமையை அனுபவிப்பதற்கு தேவ பிள்ளையே ஆயத்தமாகுங்கள். பிரைஸ் காட். நீங்கள் ஆயத்தமாக உங்களுக்கு தேவையான ஜெயம் அவரிடத்திலிருந்து இறங்கி வரும். எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அழகான ரேமா வேர்டு என்ன அப்படின்னா, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். பிரைஸ் காட். நான் உங்களுக்கு ஜெயத்தை தருவேன். நீ ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம், நீ சும்மா இரு, நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன். பழைய ஏற்பாட்டு நாட்களில் அநேக இடங்களில் உடன்படிக்கை பெட்டியை வைப்பார்கள். உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் வைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் நிறைய போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறீர்களா? மந்திரவாதத்துக்கு முன்னே போராடி கொண்டிருக்கிறீர்களா? பிள்ளி சுனியத்திற்கு முன்னே போராடி கொண்டிருக்கிறீர்களா? சில மனுஷீக சாபத்திற்கு முன்னே நிற்க முடியாமல் குடும்ப வாழ்க்கையில் அநேக தோல்விகளையும் ஏமாற்றத்தையும் சந்தித்து கையின் பிரயாசத்தில் எதிர்பார்த்த ஸ்தோத்திரம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் பிசினஸ்ல நிறைய லாஸோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியை நான் உன் வீட்டின் மேல் வரப்போகிறேன், உன் வாழ்க்கையில ஜெயம் உண்டாக போகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிற காரியத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். Praise God, hallelujah. ஆயத்தமாகுங்கள். Get ready. ஆண்டவருடைய ஜெயத்தின் நன்மையை பெறுவதற்கு ஆயத்தமாகுங்கள். Hallelujah. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. நானும் என் குடும்பமும் தேவனால் உண்டான ஜெயத்தை அனுபவிக்க போகிறோம். Praise God. தாவீது சொன்னார்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேரே கண்களை பார்க்கிறேன், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ஒத்தாசை அங்கே இங்கே இல்லை, அவரிடத்தில் இருக்கிறது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அதுதான் ஜெயம். உங்க லைஃபுக்கு தேவையான ஜெயம் அவருடைய பாதப்படியில் இருக்கிறது, அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. யார் அவருடைய சமூகத்தை உண்மையாய் நேசித்து அவரை பார்க்கிறார்களோ இன்றைக்கும் அந்த ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Praise God, hallelujah. இந்த சத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க வீட்டின் மேல, உங்க பிசினஸின் மேல, உங்க கையின் பிரயாசத்தின் மேல இதுவரை பார்க்காத, எதிர்பார்த்து கொண்டிருந்த சில ஜெயத்தை கர்த்தர் கட்டவிழ்த்து விட போகிறார். அந்த ஜெயம் இறங்கி வரப்போகிறது. ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. Praise God, hallelujah. ஆண்டவரே, என் ஜனங்கள் செபித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை அனுப்புவீராக. மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் அல்ல, பரலோகத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து, வானத்திலிருந்து ஒரு ஒத்தாசை, ஒரு ஜெயம், ஒரு நல்ல பங்கு இப்பொழுது இறங்கி வருவதாக. Praise God. என் ஜனங்கள் தோல்வியிலிருந்து, ஏமாற்றத்திலிருந்து அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்களாக.
ஜெபிக்கிற காரியத்தில் ஜெயம் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திரம் சகல காரியத்திலும் அவர் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த ஜெயம் கடந்து வரப்போகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.